என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது அங்கே திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி, இன்றைக்கு தாவீது எதை இழந்து போனான், எதையெல்லாம் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கி படைத்து சிருஷ்டித்தார். அவர்கள் தேவ மகிமையை பெற்றவர்களாக ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவர்களை தேவனுடைய ரூபத்தின் படியாக, தேவ சாயலின் படியாக ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? படைத்தார். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் செய்த காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை தேடி வரும்பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒளித்து கொண்டார்கள். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தது நிமித்தமாக தேவ சாயலை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இழந்து போனதான தேவ சாயலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இது பூமியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவனுடைய சாயலை என்ன செஞ்சிட்டோம்? நாம் இழந்து போயிட்டோம். நாம் இழந்து போன தேவ சாயலை ஆண்டவர் மீண்டும் நமக்கு திரும்ப கொடுப்பதற்காக இந்த பூமியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ஒரு நாளில் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் சகலத்தையும் அவன் என்ன செஞ்சானா? திருப்பி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது எதை இழந்து போனான்? நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த தாவீது தன் மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போயிருந்தான். அதை தாவீது மீண்டும் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி நாட்களுக்குள்ளதாக நாம் வந்திருக்கிறோம். ஒரு புதிய வருஷத்திற்குள்ள நாம் போக போகிறோம். ஒருவேளை என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் இல்லையே, என் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லையே, நான் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் அது தோல்வியில் முடிந்ததே, ஜெயம் எனக்கு இல்லை, லாபம் எனக்கு இல்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நாம் சோர்ந்து போய் வந்து நிற்கிறோமா? இந்த வருஷத்தில் ஆகிலும் என் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த நன்மை எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நாம் சோர்ந்து போய் வந்து இருக்கிறோமா? மத்தியான நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை தட்டி அதை நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஒருவேளை கடன் பாரத்தின் நிமித்தமாக உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா? சரீரத்தில் ஏற்பட்டதான வியாதி, பலவீனத்தின் நிமித்தமாக உங்களுடைய சுகத்தை, பலத்தை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா? ஒருவேளை நன்மைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த என் வாழ்க்கையில நன்மை கிடைக்கல, நன்மைக்கு பதிலாக தீமைதான் வந்தது, என் வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன், ஆனால் தோல்விதான் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி, எல்லாம் நஷ்டமாய் போயிற்று என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இந்த நாளில்
ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் புதிய வருஷத்துல ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அது நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோமா? நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, எதையெல்லாம் இழக்க கொடுத்தீர்களோ, ஆண்டவர் புதிய வருஷத்துல கொடுத்து நன்மையினாலும் கிருபையினாலும் இரட்டிப்பாய் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். இந்த புதிய வருஷத்துல நீங்க இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிற ஒரு ஆண்டாக ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தை ஒரு நன்மையின் ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, ஒரு செழிப்பின் ஆண்டாக ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்க போகிறார். அல்லேலூயா. நம் வேதத்திலிருந்து இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த, அவன் எதை இழந்து போனான், அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன் செய்த காரியம் என்ன என்று சொல்லி நாம் வேகமாய் தியானித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். நம்ம எல்லோருக்கும் நன்றாக இந்த தாவீதை குறித்து தெரியும். கோலியாத்தை ஒருவராலும் வீழ்த்த முடியாமல் இருந்துச்சு. இந்த தாவீது கோலியாத்தை என்ன செஞ்சான்? வீழ்த்தினான். இப்ப சவுல் இந்த தாவீதை என்ன செய்யறான்? காய் மகாரமாய் பார்க்க ஆரம்பித்தான். இந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சவுல் இந்த தாவீதை கொலை செய்வதற்கு சுற்றி சுற்றி வருகிறான். என்றாகிலும் ஒரு நாள் இந்த சவுலின் கையினால் நான் மடிந்து போவேன் என்று சொல்லி இந்த தாவீது என்ன செய்கிறான்? தன் மனைவி பிள்ளைகளோடு கூட காத் என்கிறதான ஆகீசின் ராஜாவின் இடத்தில் போய் அவன் சேர்ந்து கொள்ளுகிறான். 1 சாமுவேல் 27வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகீஸ் என்கிற ராஜா சிக்லாகு என்கிறதான அந்த பகுதியை இந்த தாவீதுக்கு கொடுக்கிறான். இந்த தாவீதும் அவனோடு கூட இருக்கிறதான 600 பேரும் அந்த சிக்லாகு என்கிறதான அந்த பகுதியில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆகீஸ் ராஜா யாருன்னு சொன்னா, பெலிஸ்தியருக்கு ராஜா தான் யாரு? இந்த ஆகீஸ் ராஜா. இந்த தாவீது யாரை கொலை செஞ்சான்? பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொலை செஞ்சான். அதே பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸின் இடத்தில் போய் இவன் என்ன செய்கிறான்? தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அவனிடத்தில் போய் தஞ்சம் புகுந்து கொள்கிறான். இந்த சிக்லாகு என்கிறதான பகுதியில இந்த தாவீது தன் மனைவி பிள்ளைகள் தன்னோடு கூட இருக்கிறதான 600 பேரோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த தாவீது அந்த சிக்லாக்கு பகுதியில இருக்கிறான். இப்போ இந்த பெலிஸ்தியனாகிய ஆகீஸ் என்கிற ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ணுவதற்காக அவன் கடந்து போகிறான். சவுல் அங்க ராஜாவா இருக்கிறான். அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ணுவதற்காக ஆகீஸ் அவருடைய பிரபுக்களோடு கூட அங்க போகிறான். இப்போ யாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகிற? தாவீதும் சேர்ந்து இந்த ஆகீஸ் ராஜாவோடு கூட இந்த தாவீதும் சேர்ந்து யாருக்கு எதிராக யுத்தம் பண்ண போறான்? சவுலுக்கு எதிராக, இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக இந்த தாவீது யுத்தம் பண்ண போறான். சாமுவேல் எந்த தேசத்தின் மேல் நீ ராஜாவா இருப்பான்னு சொல்லி தாவீது அபிஷேகம் பண்ணாரு? இஸ்ரவேல் தேசத்தின் மேல நீ ராஜாவா இருப்பான்னு சொல்லி சாமுவேல் தாவீத அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு. ஆனா இப்ப தாவீது யாருக்கு எதிராக யுத்தம் பண்ண போறான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராகவே இந்த தாவீது அங்கே யுத்தம் பண்ண போறான். அவன் கர்த்தரை விட்டு தூரம் போய் பாவம் செய்கிறவனாக இந்த தாவீது அங்கே மாறி போகிறான். அங்க என்ன நடக்குது? 3 நாட்கள் யுத்தத்திற்கு இந்த தாவீது போயிட்டான். அமலேக்கியர்கள் வருகிறார்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதுல உள்ள 1-2 வசனம் அங்கே விதமாக சொல்லுகிறது. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே
சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்கு முன்னே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரிந்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்படுத்தி ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்கள் பிடித்து கொண்டு தங்கள் வழியே. இப்ப என்ன நடந்துச்சு? தாவீது யுத்தம் பண்ண போயிட்டாரு. ஆனா தாவீதினுடைய மனைவி பிள்ளைகள், தாவீதோடு கூட இருந்த 600 பேரின் மனைவி பிள்ளைகள், அவருடைய உடைமைகள் எல்லாவற்றையும் இந்த அமலேக்கியர் என்ன செஞ்சிட்டாங்களாம்? கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். 3 நாட்கள் கழித்து இந்த தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் சிக்லாக்கு பகுதியில வந்து பார்க்கறாங்க. அந்த அவனுடைய பட்டணம் முழுவதும் தீயினால சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது. அவனுடைய மனைவி பிள்ளைகள் உடைமைகள் ஒன்றும் அங்கே இல்லாமல் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போகப்பட்டது. 4வது வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், அழுவதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? அழுதார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக இந்த தாவீது செய்த பாவம். இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவா இருக்க வேண்டிய தாவீதே இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக என்ன செய்யறான்? யுத்தம் பண்ண போகிறான். கர்த்தரை விட்டு தூரம் போய் இந்த தாவீது பாவம் செய்ததுனால இங்கே நடந்த காரியம் என்ன? எல்லாவற்றையும் அமலேக்கியர் வந்து கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் அழுவதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அங்கே என்ன செஞ்சாங்களாம்? அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நமக்கு இருக்கிற உபத்திரவம், நமக்கு வருகிற பாடுகள், நமக்கு இருக்கிறதான பிரச்சனைகளின் நிமித்தமாக அழுவதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் நாம் அழுது கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறோமா? இந்த பிரச்சனை எப்போ மாறும்? இந்த உபத்திரவம் எப்போ மாறும்? இந்த பாடுகள் எப்பொழுது மாறும் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக நாம் அழுது கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோமா? என் பிரச்சனை எப்போ மாறும் என்று சொல்லி நாம் அழுது கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோமா? என் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எப்பொழுது நிறைவாகும் என்று சொல்லி அழுவதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் நாம் அழுது கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோமா? கடன் நிமித்தமாக, வியாதியின் நிமித்தமாக நாம் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த புதிய வருஷத்துல நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்கி அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க எந்த பிரச்சனையின் நிமித்தமாக அழுது கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் அழுவதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இது தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அழுவதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். அவருடைய மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். சிறை பிடித்து அங்கே கொண்டு போய்விட்டார்கள். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்வதற்கு இந்த தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? 6வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் மன கிளேசமானதினால் தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி அந்த வேத வசனம் அங்கே சொல்லுகிறது. இப்ப தாவீதோடு கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? இந்த தாவீது நிமித்தமாகத்தானே நமக்கு இப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டதுன்னு சொல்லி தாவீதை எல்லாரும் கல்லெறிஞ்சு கொலை செய்ததற்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறாங்களாம். இந்த தாவீது கர்த்தருக்குள் தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா.
தாவீது இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு காரணம், கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த உபத்திரவத்தின் நேரத்துல, அந்த பாடுகள் பிரச்சனையின் நேரத்துல, இந்த தாவீது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசித்தான். அவர் மேல நம்பிக்கை வைத்து தன்னுடைய இருதயத்தை அவன் திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. உபத்திரவத்தின் நேரத்துல, பாடுகளின் நேரத்துல, பிரச்சனைகளின் நேரத்துல நீங்களும் நானும் கர்த்தருக்குள் திடமனமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நாம் இழந்து போனவைகளை நமக்கு திரும்ப கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீது தேவனை விசுவாசித்தான், கர்த்தரை நம்பினான், தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்குள் அவன் திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் அப்படி உபத்திரவ நேரத்துல, இழப்புகளின் நேரத்துல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்மை திட மனதுள்ளவர்களாக நம்மை திடப்படுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம் இழந்து போனவைகளை அவர் திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் தாவீத கல்லெறிஞ்சு கொலை செய்யணும்னு இருக்கிற நேரத்துல இந்த தாவீது கர்த்தருக்குள் தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட நம்முடைய இருதயத்தை நாம் திட மனதுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் இழந்து போனவைகளை ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த தாவீது செய்த காரியம் என்ன? ஒன்று, தன்னை ஆண்டவருக்குள்ள இந்த தாவீது என்ன செஞ்சான்? திடப்படுத்தி கொண்டதுனால இழந்து போனதை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். இரண்டாவதாக இந்த தாவீது செய்த காரியம் என்ன? 8வது வசனத்தை வாசியுங்கள். நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதோடு கூட அங்கே பேசினார். அல்லேலூயா. இந்த தாவீது இரண்டாவதாக கர்த்தரிடத்தில் ஆலோசனையை கேட்டான். அல்லேலூயா. இந்த தாவீது இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்டான். எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். நான் பின்தொடர்ந்து போகணுமா, போக வேண்டாமா, நான் இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வேனா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் போய் இந்த தாவீது ஆலோசனையை கேட்டான். அல்லேலூயா. சங்கீதம் 50:15 பார்க்கிறோம், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 91:15 பார்க்கிறோம், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை என்ன செய்வேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த தாவீது அந்த தண்டை நாம் பின்தொடர்ந்து போகணுமா வேண்டாமா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் ஆலோசனையை கேட்டான். அல்லேலூயா. ஒருவேளை இழப்புகளின் நடுவில் நாம் இருக்கிறோமா, இழந்து போன சூழ்நிலையில நாம் இருக்கிறோமா? நீங்களும் நானும் மனிதனிடத்தில் ஆலோசனையை கேட்பதை காட்டிலும் தேவனிடத்தில் நாம் ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தாவீது கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனையை கேட்டான். ஒருவேளை மனிதர்கள் நமக்கு பலவிதமான ஆலோசனைகளை சொல்லலாம், மனிதர்கள் பலவிதமான காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனா மனிதனின் ஆலோசனையை காட்டிலும் தேவனுடைய ஆலோசனை
மேலானது. அல்லேலூயா. இந்த தாவீது கர்த்தரிடத்தில் ஆலோசனையை கேட்டு அவன் போனான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் என்ன செய்வான்? திருப்பிக் கொள்வாய். ஒருவேளை இந்த புதிய வருஷத்துல நீங்களும் நானும் ஆலோசனையை தேவனிடத்துல கேட்கிறவர்களாக நாம் இருக்க போறோம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நாம் ஆலோசனையை நாம் கேட்க போகிறோம். இந்த தாவீது ஆலோசனையை கர்த்தரிடத்தில் போய் கேட்டான். அந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகணுமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த தண்டை நீ பின்தொடர்ந்து செல் என்று சொல்லி அவனிடத்துல ஆண்டவர் சொல்றாரு. இந்த தாவீது போனா, கர்த்தரிடத்தில் ஆலோசனையை கேட்டு போனா, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. ஒன்று, கர்த்தருக்குள் தன்னை என்ன செஞ்சான்? திடப்படுத்தி கொண்டான். விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள் இந்த தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால இழந்து போனவைகளை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தரிடத்தில் அவன் ஆலோசனையை கேட்டதுனால இழந்து போனதை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆலோசனையை யாரிடத்தில் கேட்க வேண்டும்? தேவனிடத்துல, கர்த்தரிடத்துல, ஆண்டவரிடத்துல நாம் ஆலோசனையை கேட்கும் பொழுது நாம் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த தாவீது செய்த காரியம் என்ன? 15வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டின் இடத்திற்கு கொண்டு போவாயாக என்று கேட்டதற்கு, நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டின் இடத்திற்கு கூட்டி போவேன் என்றான். 11வது வசனத்துல பாருங்க, ஒரு எகிப்தியனை வெளியிலே அவர்கள் கண்டு அவனை தாவீதின் இடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்திலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்னியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். இந்த மனுஷன் யாரு? அமலேக்கியர் இடத்துல வேலை செய்ததான ஒரு மனுஷன். அவன் வியாதிப்பட்டதுனால அவனுடைய எஜமான் அவனை என்ன செஞ்சிட்டான்? கை விட்டுட்டான். 3 நாளா ஒன்னும் சாப்பிடாம இருக்கிறான். இவன் தான் தன் எஜமானோடு கூட சிக்லாகு பட்டணத்தை கொள்ளையடிப்பதற்கு கூட வந்ததான ஒரு மனுஷன். 3 நாள் ஒன்னும் சாப்பிடாம இருக்கிறான். இப்ப தாவீது அவனுக்கு சாப்பாடு தண்ணீர் எல்லாம் கொடுத்து அவனை விசாரிக்கிறான். அப்ப அவன் எல்லா காரியத்தையும் அந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான்? சொல்றான். இப்ப தாவீது கேட்கிறான், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போறாங்க இல்லையா, அவர்களிடத்துல என்ன நீ கூட்டிட்டு போவியா? அவன் எங்க இருக்கிறான், என்ன யாதுன்னு தெரியணும்னு சொல்லி இந்த தாவீது அவனிடத்துல கேட்கிறான். இப்ப அவன் ஒரு காரியத்தை சொல்றான், நீ என்ன செஞ்சிடக்கூடாது? கொன்னுடக்கூடாது. என் எஜமான்ட்ட திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது? நீ கொண்டு போய் விட்டு விடக்கூடாது. நீ எனக்கு ஆணையிட்டு கொடுன்னு சொல்றான். இந்த தாவீதும் அவனுக்கு
ஆணையிட்டு கொடுக்கிறான். பார்க்கிறோம், அவன் உடன்படிக்கை செய்தான் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். நீங்களும் நானும் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் இழந்து போனவைகளை ஆண்டவர் மீண்டும் நமக்கு திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும்? ஒருவேளை இந்த பழைய வருஷத்துல என்கிட்ட இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அசுத்தங்கள் இருக்கிறது ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் விட்டு விடுகிறேன், இந்த அக்கிரமத்தை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை 5 நிமிடம் கூட நீங்களும் நானும் ஜெபிக்காமல் இருக்கிறோமா? வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்ய போறோம். இந்த புதிய வருஷத்துல இருந்து நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல இருந்து தினமும் வேதத்தை நான் வாசிப்பேன் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல இருந்து என் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தேவனோடு கூட நாம் உடன்படிக்கை செய்கிறவர்களாய் மாறும் பொழுது நாம் இழந்து போனவைகளை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 30வது வசனத்துல பார்க்கிறோம், 19வது வசனத்துல பார்க்கிறோம், ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது என்ன செஞ்சானாம்? திருப்பி கொண்டான் என்று சொல்லி அந்த வேத பகுதியில பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் இந்த புதிய வருஷத்துல சகலத்தையும் திருப்பி கொள்ளணும்னு சொன்னான். இது தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் என்ன செஞ்சானா? திருப்பி கொண்டான். நீங்களும் நானும் இந்த புதிய வருஷத்துல இழந்து போன நன்மைகள், ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னான். ஒன்று, நாம் திட மனதோடு கூட நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேல இருக்கும் பொழுது, நம்மை திடப்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் இழந்து போனவைகளை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 2வதாக, நாம் கர்த்தரிடத்தில் ஆலோசனை இருக்க வேண்டும். மனிதனிடத்தில் அல்ல, உறவினர்களிடத்தில் அல்ல, ஊழியர்களிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இழந்து போன சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. 3வதாக, ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய பரிசுத்தமா வாழ்வேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நாம் இழந்து போன சகலவற்றையும் திரும்ப நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோமே. நீங்களும் நானும் இழந்து போனவைகளை இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் திரும்ப கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நம்ம இருக்க இடத்துல முழங்கால் படியிட போகிறோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் சொல்ல போகிறோம், தேவனை நோக்கி நாம் சொல்ல போகிறோம். இந்த தாவீது செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். ஆனா ஒரு நாள்ல எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோமே. நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், இந்த வருஷத்துல நாம எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோம்? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம இழந்து போயிருக்கிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் இழந்து போயிருக்கிறோமா? நம்முடைய வேத வாசிப்பை நாம் இழந்து போயிருக்கிறோமா? ஏதோ சில காரியங்களை நாம் இழந்து போய் நிற்கிறோமா? நன்மை என் வாழ்க்கையில இல்லை, ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இல்லை ஆண்டவரே. நன்றாய் உழைக்கிறோம், நன்றாய் சம்பாத்தியம் பண்ணுகிறோம், ஆனா எல்லாவற்றையும் பொத்தலான பையில போடுவது போல நான் இழந்து போய் நிற்கிறேன் ஆண்டவரே.
வியாதி நிமித்தமா என் சரீர பலனை நான் இழந்து போயிருக்கிறேன்னு சொல்லி நல்ல ஆண்டவிடத்துல சொல்லலாமா? அந்த நல்ல தேவனிடத்துல நாம் சொல்லுவோமா? நான் என்னென்ன காரியத்தை இழந்து போயிருக்கிற ஆண்டவரே,